அடியே श्रीमते श्री लक्ष्मी दिव्य पादका सेवक श्रीवंश रघोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंश रघोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते वाच्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते अनंतपद्मनाभार्य महादेशिकाय नमः। जय गणेशपद्मा அடியேன் இந்த உத்தமமான உத்தரத்தாரி இந்த சதஸ்ல அடியேன் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க தலைக்கு என்னன்னா அர்ஜுனனின் நற்குணங்கள் அப்படின்னு, அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டுள்ள நல்ல பண்புகள் அப்படின்னு. சரி, அர்ஜுனனுக்கு என்ன நல்ல பண்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் அதுக்கும் கீதை முதல் அத்தியாயத்துக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ் என்னன்னா கீதை முதல் அத்தியாயம், அதை பத்தி தானே சொல்லணும். இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முதல்ல அதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அப்புறம் அவனுடைய நற்குணங்கள் பத்தி அடியன் கொஞ்சம் விண்ணப்பிக்கணும். அதான் இன்னைக்கு அடியன் எடுத்துட்டு இருக்கேன். கீதை முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பேரு. அதாவது அர்ஜுனனுடைய சோகம். அவனுக்கு ஒரு குழப்பம் வருது, அதனால ரொம்ப சோகப்பட்டான். அதனால கடைசியில கையில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்பையும் விசிறிய தசரம் சாப்பம் சோக சமிக்த மானசகா அப்படின்னு அவன் கீழே வச்சுட்டான், அம்பையை வச்சுட்டான், ரத்தோ புஸ்த ஒப்பா வச்சுட்டு உட்கார்ந்துட்டான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அவனுக்கு என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சுவாமி ஆள வந்தார், ரொம்ப அழகா சங்கரம் பண்ணி காட்டுறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்ம அதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம் அப்படின்னு அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்ம அதர்ம தியாகுலம் அப்படின்னு அதுக்கு அழகா டெஃபினேஷன் கொடுக்குறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அஸ்தான பொருந்தாத இடத்துல அவனுக்கு வந்த அபரிமிதமான ஸ்நேகமும் காருண்யமும், அதாவது தகுதியற்ற பந்துக்களுக்கு, அதாவது தனக்கு ரொம்ப அதார்மிகர்களான, தனக்கு துரோகமே நினைத்தவர்களான, அவசியம் கொல்ல தகுந்தவர்களான அந்த பந்துக்களின் மேல இவனுக்கு ஒரு அபரிமிதமான அன்பும் கருணையும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாத தகாத இடத்துல, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம், இங்க யுத்த பூமி இது, யுத்தத்துக்கு குழுமிருக்கக்கூடிய இடம் இது, இங்க போய் கருணைக்கு இடம் இல்லைங்க. அந்த இடத்துல அவனுக்கு ராங் ஒரு பிளேஸ்ல வந்து அவனுக்கு கருணை அன்புலாம் பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தப்பான டைம். ஏன்னா இப்போ எல்லாரும் சங்கு எடுத்து முழங்கியாச்சு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சய அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சங்கு எடுத்து முழங்குறா, பேரி எல்லாம் அடிக்கிறா, மேல இந்த வாத்தியங்கள்லாம் முழக்கிறா. இப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா இதையும் சின்னங்களையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு குழப்பம் வந்திருக்கு அப்படின்னு இப்ப எனக்கு ரொம்ப கருணை ஏற்படுறது அப்படின்னு சொன்னா இது ராங் பிளேஸ் ஆல்சோ. இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கருணை குழப்பம் வந்திருக்கு. அப்படி குழப்பம் வந்திருந்தாலும் என்ன ஆச்சு? தர்ம அதர்ம தியாகுலம், அதாவது தர்மத்தில் அதர்ம புத்தி, அதாவது தனக்கு விகிதமான கர்மாவான, தனக்கு பரம தர்மமான அந்த யுத்தம் அப்படின்ற அந்த கர்மாவை அவன் அதர்மம் என்று எண்ணி மயங்கினான். அதனால அவனுக்கு சோகம் ஏற்படுது. சரி, இதுதான் வந்து இதோடைய சம்மரி இல்லையா? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய விஷாதம் என்னன்னா இதுதான். இதுல அர்ஜுனனுக்கு நல்ல குணங்கள் எங்க காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆறான். அவனுக்கு தர்மம் எது எது அதர்மம் தெரியல. அவனுக்கு பந்துக்கள் மேல ஸ்நேகம் ஏற்படுது. அதனால குழம்பி யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். இதுல என்ன நல்ல குணம் அப்படின்னா, இல்ல அவனுக்கு ஏற்பட்ட குழப்பம் அவனுக்கு இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான குணங்கள்னால வந்த குழப்பம். அது நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுன்னு பாஷ்யக்காரர் காட்டுறார். ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் குழப்பம் வருது. ஆச்சு சாயங்காலம் ஆபீஸ்ல வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வரும், வரத்துக்கு லேட் ஆயிடுது, வந்து ஒரு குளிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு சொரூபத்துக்கு வந்து திருமணம் ஆயிட்டு சாயம் சந்தியா பண்ணிட்டு சாப்பிட்டா சரி. ஆனா பசி வயிற்று செல்றது ரொம்ப லேட் ஆயிடுது, ரொம்ப லேட் ஆகுது, நீங்க லேட்டா சாப்பிட்டு உடம்பு கெட்டுக்கிறீங்கன்னு ஆத்துல எல்லாரும் சொல்றா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா? இப்ப வந்து நம்ம கர்மாவை வந்து நம்ம காப்பாத்தணுமா, இல்ல நம்ம இப்ப வந்து நம்ம உடம்பை காப்பாத்தணுமா அப்படின்னு நமக்கு ஒரு டைலமா வருது. அதை போட்டு குழப்பிக்கிறோம். கடைசியில நம்ம உடம்ப நாம தானே பாத்துக்கணும், நம்ம உடம்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம எதையே நம்ம என்ன பண்றது, நமக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குறோம். அப்புறம் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் சாயம் சந்தியாவான்னு கட் பண்ணிட்டு சாப்பிட உட்காடுறோம். இப்படி நமக்கு ஏற்படுறது குழப்பம். இந்த மாதிரி குழப்பமா அர்ஜுனுக்கு அப்படின்னா அப்படி இல்லை. அவனுக்கு வசந்ததான குணங்கள் இருக்கு. அதனால அவனுக்கு தர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற பற்றுனால அவனுக்கு வந்து குழப்பது அப்படின்னு காட்டுறான். அது எங்க காட்டுறது அப்படின்னா, முதல் அத்தியாயத்துடைய கடைசியில பாஷ்ய பங்கி இவனுக்கு குழப்பம் எதனால எப்படி வந்தது அப்படின்னு சமரைஸ் பண்றதுல என்ன அழகா எத்தனை நல்ல குணங்கள் காட்டுறது. சத்து பார்த்தகா அப்படின்னு, இவன் பார்த்தன், இவன் குந்தியின் புத்திரன் அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்கிறார். அது என்ன அப்படிங்கிறது அது என் மேல விண்ணப்பிக்கிறேன். சத்து பார்த்தகா அது ஒரு நல்ல குணம்.
மகாமனாக பெரிய மனசு உடையவன் அவன் அப்படின்னு, பரம காருணிகா பெரிய கருணை உடையவன், தீர்க்க பந்துகு தன்னுடைய சொந்தக்காரனை விட்டு கொடுக்காதவன், பரம தார்மிகா என்னைக்கும் தர்மத்தின் வழியிலேயே நடக்கணும்னு ஆசைப்படுறவன், சப்ராத்துகா அப்படின்னு ஆச்சரியமான அற்புதமான சகோதரர்களை உடையவன் அப்படின்னு இத்தனை பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இவனுக்கு கொடுத்துட்டு மேல இவனுடைய குழப்பம் என்ன அப்படின்னு பாஷக்காரர் சொல்றார். இப்ப அடியன் எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் தான். இத்தனை குணங்கள் அவனுக்கு அர்ஜுனன் காட்டுக்காலே அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில வேற என்ன காட்டுறார், அதுக்கு மேல இவ புத்தங்கோட சுவாமி எழுதிருக்கக்கூடிய இந்த விஷயத்த சுவாமி எழுதிருக்கக்கூடிய வில்லை விடுத்த விஜயம்லாம் காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன, இதே சுவாமி தேசிகன் காட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கு அப்படின்னு அந்த சில விஷயங்களை எடுத்துட்டு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கேன். அதற்கு முன்னாடி இந்த பாஷ்ய பங்கி என்னங்கிறது சேவிச்சு அதுக்கான அந்த கன்க்ளூஷன் என்னன்னு முதலியே சொல்லிடுறேன். தத்து பார்த்தா மகாமனாக பரம காருணிகா தீர்க்கபந்து பரமதார்மிகா சப்ராத்துகா அப்படின்னு இப்பேற்பட்ட, ஆனால் இந்த பார்த்தன் என்ன, ஆனால் இதை நான் பின்னாடி சொல்ல போறேன். இந்த பார்த்தன் இப்பேற்பட்ட பார்த்தன், இத்தனை குணங்களுடைய பார்த்தன், பவத்பிகி அதி கோரைகி மரணைகி ஜாத்துகிரதாசாதிபிகி அசது வஞ்சிதா அப்படி. அது ஜதுகிரகப்பா. ஜதுகிரகனா வேக்ஸ் மாளிகைன்னு அர்த்தம். ஜதுகிரகதாகாதிபிகி அசகிருத் வஞ்சிதா அப்படி அப்படின்னு, அதாவது இவர்களை எப்படிலாம் ஸ்கெட்ச் போர்டு தூக்கணும்னு எத்தனை விதமா கோரமா இவளை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி, அதாவது மாமி சொன்ன மாதிரி இந்த அரக்கு மாளிகை இவாளை அம்மாவோட சேர்த்து வச்சு எரிக்க தன்மனது அத்தனை விதமான வஞ்சனைகள் பண்றதுக்கான தெரிந்தும் அப்படி வஞ்சிதர்களான இந்த கௌரவர்கள் மேல, இந்த பந்துக்கள் மேல, அது மட்டும் இல்ல உன்னுடைய பிள்ளை மாதிரி நினைச்சியா, அதாவது அவன் தோத்து போயிடுவான்னு நினைச்சு பயந்து அழுதுன்னு இருக்கானு இவ்வளவு நேரம், உன் பிள்ளை மாதிரி நினைச்சியா, அப்படி இல்ல, பரமபுருஷ சகாயேன ஆத்மன அனுஷ்யமானான் பவதியான் விலோக்கிய அப்படின்னு, அதாவது என் கூட எம்பெருமான் இருக்கான், அதாவது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்தனை பார்த்து தருத்திரஹா அப்படின்னு கடைசியில வரப்போறது இல்லையா, அது மாதிரி எங்க எம்பெருமான் இருக்கானோ அவங்க நிச்சயம் வெற்றி, எனக்கு நான் என் கூட தான் பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறதுனால நிச்சயம் நான் தான் ஜெயிக்க போறேன், என் கையாலே இவெல்லாம் சாக போறான் அப்படின்னு நன்கு தெரிந்து, இவெல்லாம் கொல்லப்படுபவர்கள் படப்போகிறவர்கள் நன்கு தெரிந்து, அப்படி அவள்லாம் பார்த்து இவா இப்படி சாக போறாளே என்னுடைய பந்துக்கள் நினைச்சு பந்து ஸ்னேகேன பரையாகிருப்பையா தர்ம தர்ம பயனச்ச அதிமாத்திர சென்ன சர்வாங்கா அப்படின்னு. இதனால இவர்கள் மேல இப்பேற்பட்ட துரோகிகளான இவர்கள் மேல அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பந்து ஸ்னேகேன பரையாகிருப்பையா, எது தர்மம், இவர்களை போய் இப்படி பந்துக்களை சொல்றது போய் தர்மமா அதர்மமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டு, அதனால எங்களுக்கு உடம்பு நடுங்கிட்டு கடைசியில சசரம் சாப்பம் விசர்ஜிய ரத்தோ பஸ்து ஒப்பா விஷயத்து, அதனால அவன் உட்கார்ந்தான் அப்படின்னு பாஷைக்காரர் காட்டுறார். இதுதான் இப்படி இவனுடைய குழப்பம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நற்குணங்கள் காட்டுறாரு இல்லையா, சத்து பார்த்தா ஆரம்பிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அடியன் இப்போ மேல இருந்து விண்ணப்பிக்கிறேன். சத்து பார்த்தகா அப்படின்னு என்ன, சத்து பார்த்தகா அப்படின்னு அர்த்தம், ஆனால் அந்த பார்த்தன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம், என்ன ஆனால் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் ரஞ்சன் ஏகா சொன்ன அந்த விஷயத்தோட கண்டினியூஷன் எடுத்துக்கலாம். அதாவது இது வரைக்கும் நீ நான் சொல்லி வந்த பத்தியா, அதாவது தன் கூட இருக்கவா மேல பற்று ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் பாண்டவர்கள் மீது வெறுப்பும் பொறாமையும் கொண்டு அவர்கள் சொத்துக்கு மேல ஆசைப்பட்டு, ஆனாலும் தான் இப்போ தோத்து போயிடுவோன்ற ஒரு பயத்தை இருக்கக்கூடிய உன் பிள்ளை எங்க, அந்த மாதிரி இவன் கலங்குறான்னு நினைச்சுக்காத, அப்படி கிடையாது, அவன் இதை விட ரொம்ப உத்கிருஷ்டமான மனநிலையை உடையவன். ஏன்னா இவனுக்கு மற்றவர்கள் சொத்து மேல ஆசையும் இல்லை, இந்த தன்னுடைய பந்துக்கள் மேல என்னைக்கும் பொறாம இருந்தது இல்லை, மாறாக நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய இந்த அர்ஜுனன், அதுவும் தன் கூட இருக்கக்கூடியவர்கள் மேல மிகுந்த விசுவாசம் உடையவன், குறிப்பாக பெருமாள் தன் கூட இருக்கான் அப்படின்றதுனால தனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்பக்கூடியவன், அந்த நம்பிக்கையினால கலங்குறான். தான் தோற்று விடுவோம் அப்படின்னு நம்பி கலங்கல, எனக்கு என் கூட இருக்கவால பஞ்சகர்கள் நினைச்சு கலங்கல, என் கூட கண்ணன் இருக்கா அதெல்லாம் நிச்சயமா ஜெயிச்சிருவேன், ஆனா இவர்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு நினைச்சு வருந்தக்கூடியவன் அப்படின்னு இந்த இந்த துரியோதனோட மனநிலையை விட வேறானதாக ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பார்த்தனுடைய மனநிலையை காட்டுவதற்காக சத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது எங்க காட்டுறாருன்னா, தான் சமீட்ச ச கவுந்தேயா அப்படின்னு அந்த கவுந்தேயன், அந்த குந்தி பத்திரன் எப்படின்னா அப்பேற்பட்ட தர்மாத்மாவான மகாத்மாவான குந்தி புத்திரன் காட்டுறப்ப அந்த டிஃபரன்சியேஷன் தெரியுது. இங்க ச கவுந்தேயா அப்படின்னு இங்க எடுக்கிறதுக்கு புத்தங்கோடம் சுவாமி 2-3 விசேஷார்த்தங்கள் சாதிக்கிறார். குந்தியினுடைய புத்திரன் இவன் அப்படிங்கிறதுனாலே இவனுக்கு பெரிய பெருமையா,
ஏன்னா இந்த குந்தி அப்படிங்கிறவளே எதிரிகளிடத்துல கருணை காட்டுறதுல தலை சிறந்தவளாம். இதுக்கு பிரமாணங்கள் கூட எடுக்கிறார். அதாவது உத்தியோக பருவத்துல வரக்கூடிய விஷயம். அதாவது கண்ணன் தூது போறதுக்கு முன்னாடி பல பேர் பல விஷயங்கள் கண்ணன் கிட்ட சொல்றா. அதுல குந்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமே விசேஷ ஜாத்மாசீத் பாரத ராஷ்டிரேஷு பாண்டவைஹி தேன சத்தியேன கிருஷ்ணத்வாம் ஹதாமிஸ்திரம் ஸ்ரீயாவிரதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ரொம்ப அழகா குந்தியோட வார்த்தை இது. அதாவது எனக்கு இப்பவும் சொல்றேன் கண்ணா, இவ்வளவு ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இப்பவும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளுக்கும் வேறுபாடு கிடையாது. அவர்களும் எனக்கு பிள்ளைகள் தான். அவர் எல்லாரும் நன்னா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு என்னோட பிள்ளைகளை காப்பாத்து, அவர்களை நீ அழிச்சிருந்ததான் அவனை கேட்க போறதில்லை அப்படின்னு இப்பவும் எதிரிகளுக்கு கருணை காட்டக்கூடியவளாக தான் அந்த குந்தி இருந்தா. எப்படி பிராட்டி காரியம் கருணவாரியேன இல்ல கஸ்தித் நாபராஜதி அப்படின்னு ஹனுமான் இடத்துல காட்டினாலும் அது போன்ற மனநிலை இந்த குந்திக்கு இருக்கு அப்படிங்கிறார். இதுல இருந்து அந்த மாதிரி அந்த குந்தியினுடைய பிள்ளை இப்படி இப்ப எதிரிகள் மேல கருணை காட்டுறான் அப்படிங்கிறது என்ன ஆச்சரியம் இருக்க போகுது. அப்பேற்பட்ட குந்தியின் பிள்ளை அப்படிங்கிறது இங்க அவனுக்கு விசேஷம். அது மட்டும் இல்லாம கவுந்தேய அப்படின்றதுல இன்னொரு அர்த்தம் காட்டுறார் புத்தங்கோட சுவாமி. அதாவது தன்னுடைய அம்மா சின்ன வயசுலயே தன்னுடைய கணவனை இழந்து ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காப்பாத்துமோ அந்த மாதிரி இந்த 5 பசங்களையும் எதிரிகள் இடத்துல இருந்து எப்படியெல்லாம் காப்பாத்திருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்பா. என்னுடைய கணவன் மட்டும் பாண்டு மட்டும் மகாராஜா இருந்திருந்தாங்க இவனை கஷ்டப்பட்டிருப்பான்னு எவ்வளவு ஏங்கி இருப்பா. அந்த கஷ்டம் என்னன்னு நன்கு தெரிந்தவன் இந்த இந்த அர்ஜுனன் அப்படின்றதுனால இங்க யுத்தத்துல இப்ப கிழவாள இருக்க போறா நல்ல இளைஞர்கள் யுத்த பயிற்சி பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அவர்களுக்கெல்லாம் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். சின்ன பசங்க இருக்கலாம், ஏன் கர்ப்பவதிகளான இவர்கள் இருக்கலாம், பாரியாக்கள் இருக்கலாம். அவர்கள்ல இப்போ தன்னாலே கொல்லப்பட்டதுன்னா என்ன இருக்காது. என்னுடைய அம்மா பட்ட கஷ்டத்தை வாழலாம் பண்ணணுமே, அந்த கஷ்டம் இவா பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. அப்பேற்பட்ட சத்து பார்த்தஹா சத்து கவுந்தேயஹா அப்படின்னு இங்க ஒரு விஷயம். அது எனக்கு நெக்ஸ்ட் மாத்துறது ஒரு நிமிஷம். அடுத்த குணம் மகாமனாகா அப்படின்னு. மகாமனாகா அப்படின்னு விசாலமான இதயமா அவனுக்கு ரொம்ப பரந்திருந்த உள்ளத்தை கொண்டவன் அப்படின்னு. எப்பேற்பட்டவன் தான் பாருங்க. அவன் அந்த இவன் யாரெல்லாம் பந்துன்னு சொல்றாங்களா அவர்கள்லாம் உண்மையிலேயே பசுத்தோல் போர்த்திய புலி உண்மையிலேயே. ஏன்னா இவர்களுக்கு பஞ்சடைய மட்டுமே செஞ்சவா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உண்மையிலேயே இவர்கள் பந்துக்கள் கிடையாது, எதிரிகள் தான். ஆனா இப்பேற்பட்ட சோகால்டு பந்துக்களுக்காக அவர்களை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறான். சரி, அவர்கள் மேல கருணை காட்டுற அப்படின்றது மட்டும் கிடையாது. மகாமனா அப்படின்னு இவர்களை கொல்லல அப்படின்னா இவர்கள் கொள்வதனால எனக்கு கிடைக்கக்கூடிய மூவுலக ராஜ்யம் அப்படி திரைலோக்கிய ராஜ்யசிய ஹேத்தோகோ பின்பு வகிக்கத்தேன் அதை கூட நான் துச்சமா தூக்கி போடுறேன், எனக்கு திரும்ப நான் தூக்கி போடுறேன் அப்படின்றான். இவர்களை நான் கொல்ல மாட்டேன், அதனால எனக்கு எப்பேற்பட்ட இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் ஃபேஸ் பண்றேன். யாருக்காக அப்படின்னா தன்னை பலவிதமாக துன்புறுத்திய கௌரவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட பரந்த மனசு உடையவன் இந்த அர்ஜுனன் அப்படின்றார். இங்க என்ன ஸ்லோகத்தை எடுக்கிறாருன்னா இந்த காஞ்சிய விஜயம் கிருஷ்ண ராஜ்யம் கிருஷ்ணானிச்ச இன்னோ ராஜ்யன கோவிந்த கிம் போகைசி ஜீவித்தேனவா அப்படின்னு காட்டுறாரு. இங்க இதுக்கு புத்தகோட சுவாமி அடுத்தடுத்தா ரொம்ப அழகா நிறைய அர்த்தங்களை சொல்றாரு. என்ன காங்கிய ஏன்னா நீ விஜயநாசினி, நீ வெற்றி பெற வேண்டாமா, அதுவும் உன் பேருக்கே விஜயம்னு இருக்கு, நீ இப்ப போர்ல நீ பின்வாங்கி வெற்றி அடையலாம் என்னத்துக்காருது அப்படின்னா மற்றவர்களை துன்புறுத்தி தர்மத்தை மீறி அஹிம்சை வழியிலிருந்து மீறி கடக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு வேணாம் அப்படிங்கிறான் அர்ஜுனன். எனக்கு இந்த வெற்றியை வேணாம், எனக்கு வெற்றி அவசியம் இல்லை, காங்கிய விஜயம் அப்படின்றான். சரிப்பா, உனக்கு வெற்றி வேணாம், ஆனா உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யம் இருக்கு, அது உங்களுக்கு சொந்தமான ராஜ்யம், உங்ககிட்ட இருந்து வஞ்சனையால பிரிக்கப்பட்ட ராஜ்யம், பிடுங்கப்பட்ட ராஜ்யம், அது உங்களுக்கு கிடைக்கணுமே. அது கிடைக்கணும்னா நீ போர் புரிந்தாகணுமே. அப்ப அதுக்காகவா நீ யுத்தம் பண்ணாமே, உனக்கு பர்சனல் குளோரி வேணும் இல்ல அவசியம் இல்லைன்னா பரவாயில்ல, ராஜ்யத்துக்காக போர் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு அதுவும் வேணாம், தசராஜ்யம் எனக்கு ராஜ்யமும் வேணாம். ஏன்னா முட்டாள்களுக்கு தான் ஆபத்தினால கிடைக்கக்கூடிய ராஜ்யத்துல ஆசை இருக்கும். நான் விவேகிகளுக்கு இந்த மாதிரி பாபகாரியத்தை பண்ணி ராஜ்யத்துக்கு அடையணும்னு நிச்சயமாக நான் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு ராஜ்யமும் அவசியம் இல்லை அப்படின்றான். ஏன்பா, நீ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்க, சின்ன பையனா இருக்கும்போது பெரிய ஒரு ராஜாவிற்கு பையன், நீ எப்படிலாம் போகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்க சமயத்துல அரக்கு மாளிகையில உன்னை கொல்ல சரி பண்ணா, அப்போ பீமன் உன்னை தூக்கிட்டு காட்டுக்கு போனா நீங்க எல்லாம் ஒன்று விருத்தி எடுத்து பிழைச்சிங்க.
அப்பொழுதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க. எப்பயாவது இந்த போர்ல ஜெயிச்சு 3 நிமிஷம் அடியா சுத்தத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னா எனக்கு அந்த சுகமும் வேணாம். ஏன்னா ஒரு தீய செயல்களை பண்ணி வரக்கூடிய சுகமும் எனக்கு துச்சம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் இருக்கேன்ப்பா, உனக்கு எதுவுமே வேணாம். உயிர் வேணுமா வேணாமா? எல்லாத்துக்கும் உயிர் முக்கியமாச்சே. நீ வந்து தர்மம் தர்மம் சொல்றியே, சரீரமாத்தியம் தர்ம சாதனம் அப்படின்றானே காளிதாசன். அதாவது எந்த தர்மத்தை நீ அனுஷ்டிக்கணும்னாலும் முதல்ல உனக்கு உயிர் தேவையாச்சு, உடம்பு தேவையாச்சு. நீ இப்ப யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னா உனக்கு கொண்டுடுவாளே, அதுக்காக யுத்தம் பண்ணணுமே. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமா ஒரு இதை எழுதுறார். ஆபதர்சம் தனம் ரக்ஷேத் தாரான் ரக்ஷேத் தனைரபி ஆத்மானம் சர்வதா ரக்ஷேத் தாரைரபி தனைரபி அப்படின்னு மனுஸ்மிருதியில இருந்து ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதாவது நம்ம அவசியமா செய்ய வேண்டிய விஷயங்கள்னா நம்ம ஆபத்து காலத்துக்கு ஒரு எஃப்டி, ஒரு எதனா ஒரு பிசிஎஃப் அப்படின்னு போட்டு சேர்த்து வச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம நம்பி வந்து நம்முடைய மனைவியும் குழந்தைகளும் நம்ம காப்பாற்றணும். அது எல்லாத்தையும் விட அடிப்படையாது உன்னை நீ காப்பாற்ற வேண்டும். உன்னை நீ காப்பாற்றி வச்சுட்டாதான் நீ மற்றவாளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு பிரயோஜனமோ அப்படின்னு மனுஷத்தி காட்டுறது. உன் உயிரை நீ காப்பாற்றணுமே, அதுக்காக யுத்தம் பண்ணக்கூடாதுன்னா கிம் போகை இந்த கிம் ஜீவித்தேனவா, என உசிரே எனக்கு முக்கியம் இல்ல. என்னுடைய பந்துக்களை வந்து கொண்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இந்த ஆசை எனக்கு இல்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனசு உனக்கு இருக்கு அப்படின்னு கிடையாது. அப்புறம் பரம காரணிக்காக இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், ஸ்கிப் பண்றேன். கிருப்பையா பரையா விஷ்டா அப்படின்னு தீர்க்க பந்து, இது மட்டும் விஷயம் இப்ப அடியை நினைப்பிக்கிறேன். இப்போ தீர்க்க பந்து அப்படின்னு தீர்க்க பந்தும் தயாளுன்ற மாதிரி தீர்க்க பந்து என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம் சொல்றாரு இங்க விதேசிகள். தன்னுடைய பந்துக்கள் இடத்துல அளவற்ற அன்பு கொண்டவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுறது. அப்படி அது ஒரு அர்த்தம். அங்கதான் ஏன்னா எதிரிய படைகளை பார்த்தா தனக்கு எதிரியா கண்ணு தெரியல. ஆச்சாரியாக பித்தரகா புத்திராக பிதாமகாக எல்லாம் கண்ணு தெரியுறா இல்லையா? அப்படி அளவற்ற அன்பு கொண்டவன். அது மட்டும் இல்ல, தனக்கு இவா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த போதிலும் இவர்களோட உறவை அவன் விட்டு கொடுத்ததே கிடையாதான். இவன் எப்பயுமே அவர்களுக்கு இவன் நல்ல பந்துவா தான் இருந்திருக்கான். அவர்கள் மோசமான பந்துவா இருந்தாலும் இவன் நல்ல பந்துவா தான் இருந்திருக்கான். தன்னுடைய மனைவியை ஜெயத்ரதன் தூக்கிட்டு போன சமயத்துல கூட இவனை சொல்ல வேணாம், என்னதான் துச்சலை பாவம், நம்ம தங்க வந்து விதவையா போடுவா அப்படின்னு அவனை காப்பாற்ற முற்பட்டவர்கள் ஆண்டவர்கள். அப்பேற்பட்ட நல்ல மனசு உடையவன் தீர்க்க பந்து. என்னந்தாலும் நம்ம தங்க, நம்ம அண்ணா, நம்ம தம்பி நினைக்கக்கூடிய அந்த தீர்க்க பந்து அப்படின்ற அதுக்கு என்ன ஸ்லோகம் காட்டுறாருன்னா சுதனம்ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா அப்படின்னு நீங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை எடுக்கிற ரொம்ப சுதனம்ஹிலாம் எங்க மனுஷால நானே கொடுத்து எனக்கு என்ன சுகம் அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுன். எங்க மனுஷா அப்படின்னு அழகா சொல்றான் அர்ஜுனன். சுகினஸ்யாம மாதவா அப்படின்னு. சுதனம்ஹி கதம் ஹத்வாங்கிறதுக்கு புத்தன்பட சுவாமி, அதாவது தனக்கு உடைய உறவினர்கள் தன்னுடைய ரத்தம் அத்தனை பேரையும் கொண்டுட்டு எந்த முட்டாள் சுகத்தை அனுபவிப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சுகத்தை யாரு கூட பகிர்ந்துக்க முடியும்? அதுக்கப்புறம் சுகம் கிடைச்சாலும் யாரு கூட ஷேர் பண்ணிப்பார்? நீ ஒருத்தனாவே இருந்து அனுபவிச்சா அது என்ன சுகமா இருக்க போகுது? எல்லாருக்கும் வந்து தனிமையிலே என்ன இனிமே இருக்க போறது? நம்ம கூட பரிமாறிக்கிறதுக்கு ஒரு சொந்தம் இருந்தா தானே சுகம்னு கிடைக்கும். சுகமே இப்படி எல்லாரையும் பொருட்டு அழிச்சுட்டு பிளஸ் அழிச்சு வரக்கூடிய சுகம் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் மாதவ அப்படின்னு சொல்றதுல 2 அர்த்தங்கள் காட்டுறது கூட சுவாமி. அதாவது அகலகல்லே நிறையம் என்று எப்பயுமே பிராட்டி விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவள் நிச்சயம் எப்பவுமே நித்தியம் அத்தியாத நிகிரகம்னு மத்தவா கஷ்டத்தை பொறுக்க முடியாதவளாச்சு. நீ இப்ப வந்து என்னுடைய உறவினர்கள் என்னோட குலத்தை நானே அழிக்கணும்னு சொல்றியே, அது பிராட்டியுடைய திருமணத்துக்கு எப்பயுமே உகப்பாக இருக்குது. நீ அவளுடைய கணவனாக இருந்து கொண்டு இப்படி சொல்லாமா, என்னை தூண்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறானா. அதே மாதிரி எது வம்சத்தில் பிறந்தவன் எதுன்ற மன்னனுடைய பரம்பரையில இருக்க வாழ்க்கை யாதவர்கள் பேரு. அதே மாதிரி அந்த வம்சத்துல மதுன்னு ஒரு ராஜா இருந்தாங்க. மதுவனுடைய வம்சத்துல இவன் வந்தான் கண்ணன்றதால அவனுக்கு மாதவன் பேருன்னு இன்னொரு அர்த்தம் காட்டுறான். அப்படி மது வம்சத்துல பிறந்தவனாச்சு. உன்னுடைய வம்சத்தை வாழ்ந்தால நாராயண சைன்யம் ஒரு அக்ஷவுடைய சைன்யம் எதிர இருக்கு அங்க துரியோதனன் செயல. உன்னுடைய வம்சத்தை வாழ நீயே அழிக்கணும்னு எனக்கு தோன்றியே, இது நியாயமா? நீ மாதவனாச்சு, உன்னோட வம்சத்தை ஆளவாழ நீ வந்து காப்பாற்ற வேண்டாமா? அப்படின்லாம் இது தீர்க்க பந்து, தன்னுடைய பந்துக்களை அழிக்கக்கூடாது, அவங்க யுத்தமே பண்ணணும்னு ஆசைப்படுறவன். அப்படி இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு சுவாமி? இன்னும் அடியே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் அடியே, இது 2 நிமிஷம். இதை மட்டும் சொல்லி முடிச்சு சொல்லி 5 நிமிஷம் எப்படி எடுத்துக்க முடியும்? 1 மினிட் சுவாமி, ஒரே இதை 1 நிமிஷத்துல முடிய செய்யணும். அப்புறம் இன்னொரு குணம் பரம தார்மிகா அப்படின்னு. இவன் பரமதார்மிகன், இதுல ஒண்ணும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா பரமதார்மிகன்னா என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு தர்மத்துல ஒரு வழி கிடைச்சிருக்கு, இது தர்ம யுத்தம் சொல்றா.
அதனால இதான் சாக்குன்னு உள்ள பூந்து அடிச்சு எல்லாரும் கொண்டுடலாம்னு ஆசைப்படாம அதுல என்ன வேற ஏதாவது அதர்மம் வந்துருமோன்னு நினைச்சு பயப்படுறான். ஏன்னா இவனுக்கு தெரியும். ஏன்னா ஆத்ததாயிரம் ஆயாந்தம் அந்நியாதேவ அவிச்சாரையன்னு சொல்லி சொல்றது. அதாவது ஆத்ததாயங்களை எப்படி யோசிக்காம சொல்லிடலாம், அதனால ஒரு பாபம் வராதுன்னு சொல்றது. அப்படி இருந்தாலும் அதுக்காக ஆச்சாரனை கொல்லாமா? ஆச்சாரன் அந்த கணக்குல வருவாரா இல்லையான்னு தெரியும். பீஷ்மர் மாதிரி பூஜ்யர்கள் அந்த கணக்குல வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவங்களை சொன்னதுனால பெரிய பாபம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறேன். அதே மாதிரி குலக்ஷய கிருதம் தோஷம் ஸ்ரீஷு துஷ்டாசு வாசிலேயே ஜாயத்தே வர்ணசங்கர அப்படின்னு பதஞ்சி பிதரோஷியேஷாம் லுப்த பிண்டோதக பிரியாக அப்படின்னு, அதாவது குலம் மொத்தம் அழிஞ்சிருச்சுன்னா குலதர்மம் போயிடும், ஜாதி தர்மம் போயிடும், ஸ்திரீ தர்மம் போயிடும், அதனால வர்ணசங்கரம் ஏற்படும். அதனால அதன் பிறகு வரக்கூடியவர்கள்லாம் அவ கீழே விழுந்துருவான். ஏன்னா சந்ததிகள்லாம் வர்ணசங்கரத்தை பிறந்ததுனால அவளுக்கு அந்த குலதர்மம் அழிஞ்சிடும். இதனால என்ன ஆகும், அவர்கள்ல பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பிண்ட முதகங்கள்லாம் கொடுக்கறதுக்கான தகுதி அவளுக்கு இல்லாம போயிடும். அதனால அந்த பித்திருக்களும் கீழே விழுந்துருவான். இந்த ஜெனரேஷனும் அழிஞ்சிடும், வருங்காலமும் அழிஞ்சிடும், இதற்கு முந்தின ஜெனரேஷனான பித்திருக்களும் அழிஞ்சிருவான். இப்படியா எல்லா விதத்திலும் சர்வவிதமாக தர்மம் அழியறதுக்கு நான் காரணமா இருக்குமா? இவ்வளவு பெரிய அதர்மத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே தர்ம சூத்திரம் என்னன்னு யோசிச்சு தர்மத்தின் வழியே நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த அரசு இப்படி இத்தனை நற்குணங்கள் இருந்ததுனாலதான் அவனுக்கு தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆசையில இவனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சோகம் வந்தது அப்படின்னு சொல்லி அடியனை தொடர்பு முடிச்சுக்கிறேன். அவிசாரதி சின்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த பெருமா ஜெயகோட சுபர்ணா. பிபிடி ரிமூவ் பண்ணிக்கோ. ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன், ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன். நல்ல சூக்ஷமான அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து அதை கொண்டு காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன், பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரசகங்காதரம் அப்படின்றதான ஒரு நூல், ஜெகநாத பண்டிதன் ஒரு பெரிய ஒரு பேச்சினுடையதான சுவாரஸ்யம் எப்படி கொண்டு வரணும்ன்றதை காண்பிக்கலாம். துன்யாலோகம்ன்றது ஆனந்தவர்தன் எழுதினா, ரசகங்காதரன்றதாக சொல்லி எழுதினான். புத்திரஸ்தே ஜாத்தகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. பிள்ளை பிறந்திருக்கான் அவனுக்கு அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு, டேய் உனக்கு பிள்ளை பிறந்திருக்காண்டா, டேய் பிள்ளை பிறந்துட்டாண்டா அப்படின்னா அது பிள்ளை பிறந்திருக்கான்றதை கன்வே பண்ணக்கூடியதான். டேய் உனக்கு பிள்ளை பிறந்திருக்காண்டா அப்படின்னாலும் அதே விஷயத்தை கன்வே பண்றதா. ஆனால் முதல்ல உனக்கு பிள்ளை பிறந்திருக்காண்டான்னு அவன் சொல்லும் பொழுது வரக்கூடிய ஒரு எந்தூசியாசம் ரெண்டாவது ஒரு வார்த்தையில வருதான். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 சதசா ரங்கநாதாச்சாரியாரை பாக்குறேன். ஏன்னோ பாவம் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல தான் அவருடைய பிரசன்டேஷன் இருக்கே தவிர்த்து ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்றது இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யம் நமக்கு வந்தால்தான் நாம இன்னொருத்தரை அதை ரசிக்கும்படியாக சொல்ல முடியும். அது ஒரு பெரிய என்னமோ ஒரு ப்ரெஷர்ல ஒரு அழுத்தத்துல இதை நாம சொல்லி முடிச்சிடணும்ன்றதான ஒரு வெளிப்பாடு இருக்கே தவிர்த்து நாம இதை ரசிச்சிருக்கோம், இதை நம்ம மற்றவர்கள் ரசிக்கும்படியும் சொல்லணும் அப்படின்றதான அது வரல. எங்க சுவாமி சொல்லுவார், நாம எந்த மூடில் இருந்தாலும் நாம எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு நாம பிரசன்ட் பண்ணும் பொழுது அதை குறைக்கவே கூடாது. கோபத்துல தளிக பண்ணாலும் உப்பு புளி பருப்பு நாம சரியாதான் போடணும், அப்பதான் 4 பேர் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்க சொன்ன அடிக்கடி சார். கோபத்துல தளிக பண்ணாலும் உப்பு புளி பருப்பு சரியா போடணும், அப்பதான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தளிக பண்ண முடியும். தவிர்த்து நான் கோபத்துல தளிக பண்ண உப்பு போடல புளி போடல பருப்பு போடல அப்படின்னு கேட்டா அந்த தளிக வேஸ்ட் தான். சோ ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வரும் பொழுது அதுல எந்த பாவமும் இல்லாமல் அது அப்படியே தடவி கொடுத்த மாதிரியே போச்சு அப்படின்னு கேட்டா, அதுவும் 1, 2, 3வது ஒருத்தர் பேசும்பொழுது மயக்கமா கலக்கமா அப்படின்னு இருக்குச்சே, அது எவ்வளவு உத்கிருஷ்டமான விஷயமா இருந்தாலும் இருப்பேன். ஒரு சின்ன திருஷ்டாந்தம் மட்டும் சொல்றேன். அம்புஜம்மாமின்னு ஒருத்தி இருந்தா, என் கூட சுவாமி கிட்ட காலட்சணம் பண்ணிடுவோம், நல்ல விதுஷி அவள். அம்புஜம்மாமின்னு இருந்தா, அவதான் எங்க சுவாமிக்கு ஸ்லீப்பர் செல். நான் எங்கெங்க உபன்யாசம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அந்த உபன்யாசம் வந்து உட்காந்து எங்க சுவாமிக்கு அவதான் ரிப்போர்ட் கொடுப்போம். சரியா? அது தவிர இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு.
நான் எங்கேன்னு ஒரு இடத்துக்கு உபன்யாசம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டா, மறுநாள் அம்புஜம் மாமியாத்துல தான் சாப்பிட போவோம். அம்புஜம் மாமியா நான் சாப்பிட வர சொல்லுவோம். என்ன இந்த முந்திரி பருப்பு உருண்டை எல்லாம் முதல்ல அவ போட்டுதான் நான் சாப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்கள் உருண்டை மாதிரி முந்திரி பருப்பு உருண்டை சூப்பரா பண்ணுவோம். அழகா பண்ணுவோம். அந்த மாமி நான் சாப்பிடுச்சு குழம்பு சாப்பிட்டுதான் இருக்கும். எத்தனை பக்ஷணம்ன்றது தான் அங்க முக்கியம். அதான் முக்கியம். எத்தனை பக்ஷணம்னா எத்தனை வெரைட்டிஸ், 2 வெரைட்டி பக்ஷணமா, 3 வெரைட்டி பக்ஷணமா, 4 வெரைட்டி பக்ஷணமா, என்ன அப்படின்னா அது ஒரு சங்கேதம். அதாவது உபன்யாசத்துல ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொன்னா ஒரு பக்ஷணம், சுவாரஸ்யமா 2 விஷயம் சொன்னா 2 பக்ஷணம், அதிகபட்சமா 6 பக்ஷணம் வந்து சாப்பிட்டுருக்கேன் நான் அந்த மாமி கையால. நான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா எங்க சுவாமி கேட்பாரு, என்ன சுவாமி இன்னைக்கு எத்தனை பக்ஷணம் அப்படின்னு கேட்பாரு எங்க சுவாமி. சோ அந்த மாதிரி அப்படிதான். நான் உபன்யாசத்துல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஒரு பக்ஷணம், புரியுதா? அதுதான் அந்த மாமியினுடைய ட்ரீட். அது அதனால எங்க சுவாமி கேட்பார், இன்னைக்கு எத்தனை பக்ஷணம்? ஒரே ஒரு பக்ஷணம் தான். அடப்படா ஒரு பக்ஷணம் தானே போ அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்? உபன்யாசம் சோபிக்கல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அந்த மாமி தலிகை பண்ணி போடுறத வச்சு என் உபன்யாசத்துடைய லட்சணம் எனக்கு தெரிஞ்சிடும். அதனால நாம கொடுக்கறது, நம்ம எந்த பிரஷர்ல இருந்தாலும் கேட்கிறவா ஒரு நல்ல வார்த்தையை கேட்க ஆசைப்படுறா, நல்ல விஷயங்களை கேட்க ஆசைப்படுறா அப்படின்னும் பொழுது அந்த சுவாரஸ்யத்துல துளி கூட தொய்வே வராமல் நாம அவளுக்கு பிரசன்ட் பண்ணணுமே தவிர்த்து இது ஏண்டா நமக்கு அப்படின்ற மாதிரி நாமளும் ஃபீல் பண்ணி மற்றவாளையும் ஃபீல் பண்ண வைக்க கூடாது. இது நான் 3-4 தடவையா பார்த்ததுனால இந்த தடவை நான் திருப்பி அதை ஒரு தடவை சொல்றேன். பின்னாடியில எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருக்கும் நல்ல நியாயமான ரீசன்ஸ் இருக்கு. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் சொல்ல முடியும். அதனால சுந்தர சுவாமி அதை கன்க்ளூட் பண்ணி சபையை பூர்த்தி பண்ணி வைப்பேன். நமஸ்தே. 3 நாளா நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சதஸ் இருந்ததெல்லாம் அமைஞ்சது. ரொம்ப நன்னா இருந்தது. 3 நாளும் ரொம்ப நன்னா எல்லாருமா நன்னா பிரசன்ட் பண்ணா ரொம்ப நன்னா இருந்தது. அதை முடிக்கிற இதுல இன்னைக்கு ஆரம்பத்திலேயே பூமா மாமி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். 3 பேருக்கும் சரியான போட்டி அப்படின்னு. அடியன் அப்பவே சொன்னேன், இது 3 பேருக்கு போட்டி இல்ல, 3 பேரும் சேர்ந்து கலக்க போறா இன்னைக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல கலக்கல் ஆச்சு இன்னைக்கு. ரொம்ப நன்னா முதல்ல ஆரம்பத்திலேயே ரங்கநாத் சுவாமி நன்னா ஸ்லோகங்கள்லாம் நன்னா சொல்லி நிறுத்தி நிதானமா இருந்த நோட்ஸை வச்சுட்டு அழகா எடுத்து விஷயங்களை ரொம்ப நன்னா சொன்னார். அது கன்னடத்துல இருந்ததுனால அடியனுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள அதை ரொம்ப இதுவா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ரொம்ப நன்னா இருந்தது. நன்னா நிறுத்தி நிதானமா ரொம்ப இதுவா சொன்னார் ரங்கநாத் சுவாமி. அடுத்தது சொன்ன நம்ம ரஞ்சினி கேட்கவே வேண்டாம், நல்லா ஃபுல்லா தேர்ச்சி நிறைய ரஞ்சனி கேட்கவே வேணாம். ஐயோ சரி போ எழுத்து வலிமை இருக்கும்போது முதல்ல திருதராஷ்டிரன்ல இருந்து ஆரம்பிச்சு இவனோட துரியோதனோட பயம், அர்ஜுனனோட பயம் எப்படி இருந்தது அப்படின்றத அந்த 2 வேறுபாடையும் கொண்டு துரியோதன இதை மெயினா வச்சுட்டு ரொம்ப நன்னா சொன்னா. 13 ஸ்லோகங்களையும் எடுத்து அழகா அதை விவரிச்சு ரொம்ப இதுவா சொன்னா. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம். சுவாமி சொன்ன மாதிரி இப்ப பாஷ்ய பங்கிகள் இல்லை அதுல. அதுதான் ஒரே ஒரு ஒரு அப்சர்வேஷன் அதுல சுவாமி பண்ணது. அடுத்தது அவர் நம்ம நாட்டேரி சுவாமி ரியல் ஃபைனல் கலக்கல், அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுவும் அழகா பாஷ்யத்திலேருந்து எடுத்து அர்ஜுனனோட நற்குணங்கள் அப்படின்னு. இத்தனை நாளா நமக்கு அர்ஜுனன் கலங்கினா, அர்ஜுனன் பயம்தான், அர்ஜுனன் இதை அஸ்திரங்களை கீழே போட்டான், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அர்ஜுனனோட நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரர் காமிச்சிருக்கிறதும் தாத்பரிய சந்தை இதுல இருக்கிறதும் நம்ம ரக்ஷா கிரந்தத்துல இருக்கிறதையும் எடுத்து ஒரு இதையும் எடுத்து அதுக்கு புத்தங்கோட்டல் சுவாமி எவ்வளவு அற்புதமா அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. இது வில்லை விடுத்த விஜயன் புஸ்தகத்துல பாதி புஸ்தகம் படிச்ச மாதிரி இருந்தது இன்னைக்கு. அவ்வளவு நன்னா ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் ரங்கநாத சுவாமி. சுவாமியோட அப்சர்வேஷன்ஸ் எடுத்துட்டு இன்னும் மேல மேல அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு அடியனோட இது முடிச்சுக்கிறேன். வேதாந்த
श्रीभाष्य सिंहं प्रणमामि नित्यं शुभदे वात्सश्री कृष्णमार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुपरम्परायै नमः।